சின்ன வயசு 17 வயசுலேருந்து நான் பனை ஏறிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா இருந்ததுலேருந்து நான் பனை ஏறிக்கிட்டு இருக்கேன். கைஸ் பனை மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இறக்குன கல். பனை ஃபெஸ்டிவல் ஒரு வேறு லெவல் ஃபெஸ்டிவல் கைஸ். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எல்லாரும் ஒரு வாட்டியாவது பார்க்கணும். ஹலோ கைஸ், ஹலோ கைஸ், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ஸில் நடக்கக்கூடிய பனை ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்திருக்கோம். நேற்றுக்கு நம்ம ஊர்லேருந்து கிளம்பி இன்றைக்கி காலைல வந்தோம். இங்கே வந்தோடனே நம்ம ஜிஜி ட்ராவலர் அண்ணா வந்து நம்மளை பிக் பண்ணி அந்த நடக்கிற இடத்துக்கே கூப்பிட்டு வந்துட்டார். இன்றைக்கி வந்து பனை மரத்தில் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், இங்கே அதிலோட யூஸு, பெனிஃபிட்ஸு, பனை ஏறும் போட்டி, கல், அதை பற்றி எல்லாமே சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் கிச்சியோட லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக நம்ம வந்து அந்த ஃபெஸ்டிவல் நடக்கூடிய இடத்துக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்தோடனே காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்க. நம்ம அது என்னன்னு போய் பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். 4th இயராக வந்து இந்த பனை ஃபெஸ்டிவல் வந்து இந்த பனைங்காடு இந்த ஊரில் வந்து நடக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு நேராக வந்து ஒரு அண்ணா வந்து பனைமரம் ஏறினாங்க. அப்படியே அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு நொங்கு பறித்து கொடுத்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே மரத்துலேருந்து அப்படியே கீழே வெட்டி போட்டார். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு அப்படியே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க வந்திருக்கோம். ஸோ வாங்க அப்படியே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பனைக்கனவு திருவிழாவை நம்ம வந்து இன்றைக்கி 4வது வருட திருவிழாவாக மே மாதம் 24ஆம் தேதியாக இன்றைக்கு நம்ம நடத்திருக்கோம். ஏற்கனவே கடந்த 3 திருவிழாக்களை வந்து இதே பனைக்காட்டில் நடத்திருக்கோம். அந்த 3 திருவிழாவையும் வந்து மக்கள் அவங்களுடைய பேராதரவோடு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி செஞ்சாங்க. இன்றைக்கும் அதே போல் வந்து மக்கள் வந்து வந்துட்டுருக்காங்க. இந்த திருவிழா எதுக்குன்னு சொன்னால், நாம் வந்து பனை சார்ந்த வாழ்வியல், பனையர்கள் இவர்களை முன்னிறுத்தி மட்டுமே வந்து இந்த திருவிழா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தற்சார்பான வாழ்வியல் முறையை வந்து நம்ம இங்கே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். பனையேறிகள் வந்து திரும்ப வந்து அவங்களுடைய துணையான பனைத்தினருக்கு 6ஆம் தேதி திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் இந்த பனை சார்ந்த பொருட்கள் மக்களை சென்றடைய வேண்டும், மக்களுக்கும் நுகர்வோருக்கும் பனையேறிகளுக்கும் உள்ள ஒரு உறவு பாலத்தை உருவாக்க வேண்டும், சுற்றுச்சூழல் இல்லாத ஒரு கொண்டாட்டத்தை வந்து இங்கே வந்து நம்ம முன்னெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பல நல்ல கோரிக்கைகளுக்காக நம்ம இந்த திருவிழா வந்து தொடர்ந்து 4ஆம் ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். நிகழ்வில் என்ன நடக்குது? நிகழ்வில் வந்து நம்ம பனை தான் வந்து நம்முடைய கடவுள். நமக்கு ஈந்தருளைய நமக்கு பல பல பொருட்களை கொடுக்குற பனை தான் வந்து நமக்கு கடவுள். அதனால் முதல்ல வந்து இந்த திருவிழாவின் துவக்கமாக பனையேறிகள் பொதுமக்கள் ஊர்வலமாக வந்து பனையிலிருந்து கிடைத்த பொருட்களையே அந்த பனைக்கு படைத்து வணங்கி அதை வந்து உண்டு அதுக்கப்புறமா வந்து நாம் இந்த திருவிழா வந்து துவங்குவோம். வருடம் நம்ம அப்படி தான் பண்ணுவோம். இந்த முறையும் அப்படி தான் பண்ண போகிறோம். அந்த படையல் நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா சிறப்பு அழைப்பாளர்களுடைய கருத்துரைகள், அப்புறம் வந்து இந்த பனையில் புதிய தொழில்நுட்பங்களை, எளிமையான தொழில்நுட்பங்களை, மரபு சார்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பலர் வந்து சாதிச்சிருக்காங்க. அந்த சாதனையாளர்களை வந்து இங்கே வந்து அறிமுகப்படுத்தி அவர்களை வந்து ஒரு நன்மதிப்பு பண்ணி அவர்களுக்கு விருது கொடுத்து அவர்களுடைய அனுபவத்தையும் அவருடைய வெற்றி கண்ட அந்த அனுபவத்தையும் வந்து இங்கே வந்து பகிர வைப்போம். அதுக்கப்புறமா வந்து பனை சார்ந்த விளையாட்டுகள் இங்கே ஒவ்வொரு திணையிலையும் வந்து பொழுதுபோக்குக்காகவும் அறிவு திறனை வளர்ப்பதற்காகவும் வந்து நிறைய விளையாட்டுகள் வந்து இங்கே இருக்கும். அதுபோல் இங்கே வந்து தன்னுடைய பலத்தை காண்பதற்காகவும் ஒரு கேளிக்கைக்காகவும் வந்து பனை சார்ந்தே வந்து இங்கே விளையாட்டுகள் வந்து நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் பனையேறும் வீர விளையாட்டு, ஜல்லிக்கட்டுக்கு நிகரான ஒரு வீரம் செறிந்த தைரியம் செறிந்த ஒரு வீர விளையாட்டு போட்டி வந்து பிற்பகல் 2 மணிக்கு மேலே வந்து இங்கே நடக்க போகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா மாலை 7 மணி அளவில் மாபெரும் இந்த கார்த்தி சுத்தம் நிகழ்வு நடக்க போகுதுங்க. ஐயா வணக்கம் ஐயா. இவ்வளோ நுங்கு வெட்டிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. சீசன் இதப்பா ஐயா நுங்கு இது? நுங்குக்கு எங்கள் பாரம்பரிய தொழில் இது தான். அப்பா நுங்கு, படகிழங்கு, சாறு, பதனி, கல், நார், சம்பு, எங்கள் பாரம்பரிய தொழில் இதே தொழில் தான். பனைமரத்துல வந்து என்னென்ன பொருள் ஐயா கிடைக்கும்? அதே சொல்லி வந்தது கிடைக்கிறது தான். ஓலை, நார், சம்பு, பனங்கிழங்கு, நுங்கு, பதனி, கல், எல்லாம் எங்கள் தொழில் இதே தான். கிராமத்துலாம் சொல்லுவாங்க இந்த பனை மரத்துல இருந்து வர தூசி கூட காசு. தூசி அதுதான் நார். அந்த தூசி கீழே பறக்குது பாரு, அதுவும் காசு தான். அந்த சேவன மட்டை கூட அது கோசங்களுக்கு விற்றுருவோம்.
பனை மரம் பூரா பணம் தான். பனைமரம் பூரா பனை பணம் தான். எங்கள் பார்க்குற தொழிலே தான். இப்போ சீசன்னா எப்பங்க ஐயா? இந்த சீசனு தை மாதம். தை மாதம் முடிச்சோம்னா வைகாசி மாதம்லாம் அறுத்துடும். 3 மாசம் தான் இது கேரண்ட்டு. 90 நாள் 120 நாள் தான் இது கேரண்ட்டு. கருப்பட்டி எடுக்க மாட்டீங்களா? கருப்பட்டி எடுப்போம். பனங்கற்கண்டு கருப்பட்டி தான் நாங்கள் காய்ச்சுவோம். செய்ய மாட்டோம், இது நாங்கள் செய்ய மாட்டோம். கருப்பட்டி மட்டும் காய்ச்சி வெள்ளம் ஊற்றி அப்படியே வச்சுருவோம். எவ்வளோ கொடுப்பீங்க? 1200 ஒரு கிலோ. இதை வரும் பாருங்க வெள்ளம். பண்ணாங்க எல்லாம் இறக்கலாம் 600 ரூபா விற்றோம். இப்போ ஒருத்தர் தான் ஆனால் ஒருத்தர் இறக்குறதால ஆனால் பொருள் சுத்தமான பொருள் விலை ஜாஸ்தியாக இருக்கும். சுத்தமாக இருக்குன்றதால விலை ஜாஸ்தி. ஆமாம், ரேட் அதிகம். இப்போ நான் நுங்கு வெட்டி கொடுத்துட்றீங்களா பணத்திருவா? பணத்தில் நுங்கு எவ்வளோ நுங்கு? நுங்கு 2 பீஸ் 10 ரூபா. 2 பீஸ் 10 ரூபா. 50 ரூபாய்க்கு 10, 100 ரூபாய்க்கு 20. அதான் நம்ம தொழில். எப்படிங்க கரெக்டா கையிலே வச்சுட்டு வெட்டுறீங்களா பிசிறு தட்டாம? அதான் பரம்பரை தொழில். அதான் தொழில் எங்களுக்கு. சக் சக்கு நாளே வெட்டு. நாங்கள் பிறந்து வளர்ந்துருந்து இதைத்தான் தொழில். நீங்க எத்தனை வயசுல இருந்து செய்றீங்க? நான் 10 வயசுலேருந்து செய்கிறேன். 10 வயசுல இருந்து. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மரம் ஏறுறீங்க? இப்போ மரம்லாம் இப்போ டயாலிசிஸ் பண்ணுறோம். இப்போ மரம் ஏற முடியாது. பையன் ஏறுவா. இந்த மாதிரி லுங்கு போட்டு கொடுப்போம். உங்க இளைஞரா இருக்கும் போதெல்லாம் நீங்க எத்தனை மரம் ஏறுவீங்க? நான் கணக்கையில் 50 மரம் ஏறுவோம் ஒரு நாளைக்கு. 50 மரம் ஏறுவேன். கல் இறக்கி வச்சுட்டு நுங்கு கட்டுவோம். அப்போ எத்தனை மரம் இருக்கு? இப்போ எத்தனை மரம் இருக்கு? நம்மளுக்கு இருக்குது தோப்பு குத்து எடுத்துக்கிறோம். 100 மரம் இருக்குது. தோப்பு குத்து எடுத்துக்குவோம். அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுது. இப்போ எங்கள் பசங்க செய்யுது. நான் 2 பேர் கட் பண்ணி தாங்க கையில். ஏன்னா வெளியில வாங்கும்போது கீசி தான் தராங்க. நீங்கள் அப்படியே முழுசாக தரீங்க. சீவி கொடுவா. அந்த நுங்கு தாங்க. நுங்க முழுசா எடுத்து கொடுத்தீங்கல்ல, வெளியில கடையில விற்கிறாங்கல்ல. ஆமா, அவங்களாம் பாதி கட் பண்ணி தான் தராங்க. உங்களை மாதிரி முழுசா எடுத்து தர மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது. இதே ஒரு கலை முழுசா தருது. கையில் கொடுவா. எடுத்தாங்க. அது மாதிரி சொல்லுங்க. அது வெட்டி கரெக்டா எடுக்கிறீங்க. பேர் என்னங்கய்யா? அண்ணாதுரை. இதே ஊர் தான். 100 பேரு பூரி குடிச்ச. நம்ம அப்படியே இங்கே நம்ம மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பனை மரத்துலேயே பலகையெல்லாம் வச்சு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம நின்றுக்கலாம். இங்கே பாருங்கள், கை கேட்டுற தூரத்தில் வந்து பனங்காய் கிடக்குது, நுங்கு இதெல்லாம். இந்த பனை வசதி வந்தால் தான் நம்ம இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். அங்கே ஃபுல்லாக தப்பட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க அங்கே போய்ட்டு அப்படியே பார்க்கலாம். கைஸ் அப்படியே அவங்க கூடயே வந்தோம். பறை இசையெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே வந்தாங்க. வந்து இங்கே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது கைஸ். நல்ல ட்ரெடிஷ்னலாக பழைய காலத்து முறைகள்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. தொடர்ந்து பாருங்கள், என்னென்ன நடக்கலாம் பார்க்கலாம். வாங்க அப்படியே என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க.
83 83 44 62 66 ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா விழுப்புரம் பக்கத்தில் உள்ள பனங்காடு என்ற ஊரில் வந்து பனை ஃபெஸ்டிவல் நடக்குது. அதை தான் பார்க்க வந்திருக்கோம். 4வது முறையாக இந்த பனை ஃபெஸ்டிவல் நடக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். இப்போ வந்து லைவாக இங்கே வந்து மக்கள் வந்து கல் இறக்கி வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க பூஜை பண்ணிவிட்டு. இப்போ நம்ம அதை தான் குடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி கல் குடிச்சிக்கிறோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். இது ஒரு மாதிரி புளிப்பாக நல்லா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கல் குடிச்சிருக்கீங்களோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா தான் கைஸ் இருக்குது. இதில் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாது. அதனால் இது நம்ம தாராளமாக குடிக்கலாம், அளவாக குடிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க கிச்சு டைஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இங்கே தான் வந்து பனங்களில் வந்து எல்லா வீட்டிலேருந்து கொண்டு வந்து ஊர்வலம் மாதிரி வந்து இந்த மரத்துக்கு முன்னாடி வச்சு தான் எல்லாமே பூஜை பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு அந்த அண்டாவில் மாற்றி எல்லா இந்த குடத்தில் எல்லோரும் கொண்டு வருவாங்க. அது அப்படியே இந்த அண்டாவில் மாற்றி எல்லாருக்கும் இருத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் கப்பலெல்லாம் குடிச்சு எல்லோரும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க அடுத்து என்ன பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஆங்கிலே அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தயவு செய்து பனை திருவிழாவில் வந்து மத்தியானம் வந்து சாம்பார் சாதம் போடுறாங்க. இங்கே வந்து எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா காலைல சாப்பாடு இருக்குது, மத்தியானம் சாப்பாடு இருக்குது நம்ம பார்த்த வர. ஸோ சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி அங்கங்கே வச்சுருக்காங்க, நிறைய ஜூஸு ஸ்நாக்ஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து எதுக்குன்னா சாப்பாட்டுக்கு நிற்கிறாங்க எல்லோரும். ஸோ வாங்க அப்படி என்னன்னு பார்க்கலாம். வந்து நம்ம வந்து மாவழி பண்ணிட்டு இருக்கோம். கார்த்தின்னு சொல்லுவாங்க, மாவழின்னு சொல்லுவாங்க. இதோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, எப்படி இந்த ஆரம்பினா ஆண் பனை மரத்தில் உள்ள பூவிலேருந்து எடுக்கிறது. பனை மரத்தை பூவை எடுத்து அந்த பூவை என்ன பண்ணால் ஒரு குழி தோண்டி வைக்கிறது. குழி தோண்டி அதில் போட்டு எரிச்சிடும். எரிக்கும் பொழுது முழுமையாக எரிச்சிடக்கூடாது. முழுமையாக எரிச்சா சாம்பல் ஆகிடும். அதனால் முழுமையாக எரிக்காமல் அதில் ஒரு பதம் தெரியும். எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணோம்னா அது மேலே பச்சை பனைமட்டைகளை போட்டு மண்ணை போட்டு மூடிடுறது. மூடிட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் 8 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கும் பொழுது அந்த பனை பூ என்ன பண்ணும், அந்த பனைக்குள்ள உள்ள பூ மாதிரியே அப்படி இருக்கும். ஆனால் கறியாக இருக்கும். எரிஞ்சு சாம்பல் ஆகிடாது. அந்த கறி அப்படியே இருக்கும். அந்த கறியை எடுத்து உடச்சி ஒரு உரலில் போட்டு நல்லா உலக்கையை போட்டு குத்தும் பொழுது என்ன பண்ணால் தூளாகிடும். அந்த தூளை எடுத்து சலிக்கும் பொழுது இந்த மாதிரி ஆகிடும். ரொம்ப என்ன பண்ணால் கனமான பொறி இருக்காது. அந்த மாதிரி கனமான பொறி இருந்ததுன்னா என்ன ஆகுனா, நெருப்பு இப்போது கறியில் நெருப்பு இருந்தால் நான் கங்கு அப்படியே இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலும் பாதிப்பு. வேறு எங்கேயும் விழுந்துச்சுன்னா சுற்றும் பொழுது வேறு எங்கே விழுந்தால் அந்த கணிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம இதை இடிச்சிக்கிறது. இது சுற்றும் பொழுது என்ன பண்ணி இதை இடித்து இந்த மாதிரி துணியில் ஒரு அளவு, இது பார்த்தீங்கன்னா பருத்தி துணி தான், ஒரு காட்டன் துணி, நைலான் துணியாக இருக்கக்கூடாது. நைலான் துணி என்ன ஆகும்னா அது பொசுங்கி போயிடும். சுற்றும் பொழுதே பொசுங்கி கொட்டிடும். இந்த மாதிரி பருத்தி துணியில் இந்த மாதிரி கயிறை போட்டு இறுக்கி கட்டிடுவோம். ஆமாம், இறுக்கி கட்டிக்கிட்டு இதை போல் உள்ளே வச்சு மேலைங்களையும் கட்டிடுவோம். இது என்னென்னா கட்டிட்டா இது உருவிட்டு வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து கயிறு. பக்கத்தில் கயிறு பிடிச்சி சுற்ற முடியாதுல்ல, ஆனால் கயிறை பிடிச்சி சுற்றுறதுக்கு வசதியாக வச்சுக்கிறது. சுற்றும் பொழுது என்னென்னா அப்படியே பொறிப்பாக இருக்கும். நம்ம தீபாவளி நேரங்களில் வெடி வெடிக்கிறோம். அந்த வெடி ஏதோ ஒரு கெமிக்கல்லையோ ரசாயனத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் இது அப்படி கிடையாது. முழுமையாக நம்ம எந்த ரசாயனமே பயன்படுத்துறது இல்லை. முழுமையாக பனை மரத்துலேருந்து ஆண் பனை மரத்துலேயே எனக்கு பூவிலேருந்து தயாரிக்கிறோம். இல்லை எந்த ரசாயனம் கிடையாது. சூழலுக்கு பெரிய எந்த பாதிப்புமே கிடையாது. நம்ம இந்த வெடி போல் எந்த பாதிப்பும் கிடையாது. இது தீபாவளிக்கோ இல்லை கார்த்திகை மாதத்தில் தீபம் கொளுத்துவாங்களே, அந்த சமயத்தில் இது கொளுத்துவாங்க. அந்த சமையலில் கொளுத்தும் போது நமக்கு ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். இங்கே வந்து தான் எனக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே வந்துட்டு இருக்கேன். 4 ஆண்டு திருவிழாவிலும் இங்கே பங்கெடுத்துட்டு இருக்கேன். இப்போ இங்கே வந்து தான் அதை கற்றுக்கிட்டோம். இதே போல் நாங்கள் தஞ்சாவூரில் இந்த நிகழ்வு ஒன்று நடத்தியிருக்கோம். புதுமையாக அங்கே அறிமுகப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒரு மைதானத்தில், தஞ்சாவூர் மத்தியில் ஒரு மைதானத்தை வந்து சுற்றி காமிச்சோம். சுற்றி இது பண்ணோம். அப்போ அங்கே உள்ளவங்களும் புதுசாக பார்த்தாங்க இதை. இப்போ எங்களுக்குமே இது புதுசாக தான் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுக்குமே வந்தாலுமே இப்போது ஏற்கனவே வந்திருக்கவே அப்படின்னு சலிப்பு ஏற்படுறதில்ல. ஒவ்வொரு ஆண்டு வரும்போது இங்கே ஒரு புதுமையான நிகழ்வு ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது இந்த இதில் பார்த்தீங்கன்னா எப்படி குறைச்சலாம் வச்சாலும் ஒரு 20 நிமிடம்னா இந்த கங்கு இருக்கும். இது எடுத்தோடனே கொளுத்தினா பற்றிடாது.
இதை முதல்ல என்ன பண்ணால் ஒரு கறிக்கட்டை கங்கு இருக்குல்ல, அடுப்பு எரிய விட்டு கறியில் எரிய விட்டு அந்த கங்கை எடுத்து தூக்கி வச்சு கொஞ்சம் எடுத்தோடனே பச்சிட கொஞ்சம் நேரம் காற்றுல ஆற விடணும். ஆறணும்னா பத்தும். இது அப்படியே கனியும், பொறுமையாக கனிஞ்சு வரும். அப்போ தான் பொறுமையாக அந்த காற்றுல ஆற விட்டு சுற்றும் பொழுது தான் அந்த பொறி பறக்கும். எடுத்தோடனே ஆமாம் பரவிட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி வச்சு இது மேலே கங்கு வச்சிடுறது. இது மேலே கங்கு வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பரவிட்டோம். சுத்த அதில் உள்ள கங்கு வந்து பொறியாக பறந்துக்கிட்டே இருக்கும். இதனால் மேலே நம்ம மேலே படும்பொழுது கூட எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது, எந்த ஒரு தீக்காயங்களும் ஏற்படாது. ஏன்னா எல்லாம் பூரா சளிச்சிடுறோம், சின்ன பொறி தான் இருக்கும், எந்த ஒரு தீக்காயங்களும் ஏற்படாது. நன்றி. இப்போ நம்ம பார்க்க வரவங்க இதை சுற்றலாமா? யாரு வேணாலும் சுற்றலாம். இப்போ மதியம் இரவு வந்து ஒரு 6 மணி 7 மணி இரவு நேரங்களில் இதை ஆரம்பிச்சிடும். 1000 கால் சுற்றுறது. இதை இங்கே உள்ளவங்க எல்லாருமே பங்கெடுத்துக்கலாம். யாரும் சின்ன பிள்ளைங்களே வயசானவங்களும் யாருக்குமே எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. தீக்காயங்களுங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. என் பேர் அகஸ்டியன். நன்றி. ரொம்ப நன்றி. இங்கே வந்தீங்கன்னா இந்த பாப்பா தென்னை மரத்துல ஒரு பகுதியை வச்சு இங்கே பாருங்க, அதுலேயே அப்படி உருட்டி போயிட்டுருக்கு. நான் நின்று பார்த்தேன், நம்மளால நிற்க மட்டும் தான் முடியும். அதுவுமே ரொம்ப பேலன்ஸ் பண்ணால் தான் நிற்க முடியுது. பாப்பா வந்து நேராக வந்துட்டு அப்படியே அதை திருப்பி ரிவர்ஸ் கூட போச்சு. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ எல்லோரும் ஒரு தடவையாக அதை வந்து பனை ஃபெஸ்டிவலில் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் அதை எப்படி திருப்பிட்டு இருக்குன்னு. இப்போ அது திருப்ப ட்ரை பண்ணுது. ஸோ செமையாக பண்ணுது. வந்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருங்க. 4ஆம் ஆண்டு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பனை ஓலையில் கைவினை பொருட்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க பயன்படுத்துகிற மாதிரி பொருட்கள். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பால் கிழக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளே சின்ன பண்ணி காமிச்சோம்னா குழந்தைங்களோட கண் பார்வை திறனும் காது கேட்கிற திறனும் சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்துனது. இதே கைப்பிடி வச்ச மாதிரி இருக்கு. இது வந்து கலரிங் இல்லாமல் ரெடி பண்ணது. குழந்தைங்க நம்ம நிறைய மாடல்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறதுக்காக பனை ஓலையில பொக்கே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களை வெல்கம் பண்ணணும்னா அந்த மாதிரி பொருட்களை கொடுத்து பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பனை ஓலையில மாலை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த ஒன்ஸ் நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா வருஷக்கணக்கில் இது அப்படியே இருக்கும். இந்த கலர் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சாமிக்கு இதுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பனை ஓலையில சொலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா சதுர சொலகு. இதில் வந்து வத்தல் வடகம் காய வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதுலேயும் வந்து சதுரமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ரவுண்ட் ஷேப்பும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அளவுகள் வந்து மாறுபடும். உரம் தான், ஆனால் சவுத் சைட் பார்த்தீங்கன்னா சொலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சம்மர் சீசனில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது கேப். இதுலேயே வந்து நம்ம 2 மாடலில் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த ஒரு மாடல் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரும். இது பனை ஓலையோட நேச்சுரல் கலர். இதுலேயுமே நம்ம பனை ஓலையோட இயற்கையான வண்ணத்தில் உள்ள மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க போடுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஃப்ளெக்சிபிள் தான், லைட் வெயிட்டு, அழகாக குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய 4 பெட்டி 5 பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதில் வந்து கடுகு மிளகு சீரகம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதுலேயே நம்ம நிறைய மாடல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்குற மாதிரி கிண்ணி பெட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க பயன்படுத்துகிற மாதிரி பென்சில் பவுச். இதெல்லாம் நீங்களே செய்றீங்களா? ஆமாம், இது எல்லாமே நம்மளா பண்ணிட்டு இருக்கோம். குழுக்களாக கொண்டு இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? ஆமாம், பனை ஓலைக்கு நம்ம வந்து பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த தொழிலை எடுத்து பண்ணணும் அப்படின்னாலும் மொத்தமாகவும் பொருட்கள் கொடுக்குறோம். இல்லை ஒரு பொருள் வேணும் அப்படின்னாலும் நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பயிற்சி வேணும்னாலும் நீங்கள் வந்து எங்களை அனுப்பலாம். கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9123520390. எல்லா ஊர்களுக்குமே நம்ம வந்து கொரியர் அனுப்பிடுவோம். உங்கள் பேர்? என் பேர் ரஞ்சிதா. ஆனால் மரத்தில் ஏதோ செஞ்சுருக்கீங்க, இது என்னதுங்கண்ணா? இது வந்து முரத்தில் வந்து வால் கிளாக். ஆக்சுவலாக ஜென்ரலாக முரம்ன்றது என்னென்னா, முரம் வந்து அரிசியில் வந்து கல் பிறக்கிறதுக்கான ஒரு ஐட்டமாக தான் இருக்குது. இப்போ யாரும் அரிசியில் யார் கல் பிறக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பாக்கெட் ஐட்டம் வந்ததுக்கப்புறம் அது வேலை செய்கிறவங்களோட ஆட்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சு. அப்போ அதெல்லாம் அவங்க வேலை செய்கிறவங்கள எங்கே போவாங்க, அவங்களுக்கான வாழ்வாதாரம் எப்படி போகுன்றப்ப ஸோ மதிப்பு கூட்டு பொருளே வேறு விதமாக செய்யலாம். ஸோ இப்போ என்னென்ன தேவை இருக்குது, நம்ம என்னென்னலாம் லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரோமோ அதில் ஏற்கனவே இருக்க பாரம்பரிய பொருளை மீடியம் மிக்ஸுன்றதை கலப்பு. இப்போ பனையும் தென்னையும் அந்த மாதிரி இப்போ இருக்க என்னென்னலாம் யூஸாக இருக்கோ அதுக்கு பிளாஸ்டிக்கு மாற்றா வாழ்க்கை கல்யாணத்துக்கு எல்லாருமே கொடுக்காங்க. வாழ்க்கைக்கு வீடு இல்லாததே கிடையாது.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்தா மாதிரி இருக்கும், பாரம்பரியத்தை மீட்டெடுத்த மாதிரி இருக்கும். இப்போ இது எது இதில் செஞ்சுருக்கீங்க? இது வந்து பனையில் செஞ்சுருக்கோம். இந்த எழுத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்காய் ஓட்டில் பண்ணுறோம். மெயினாக வந்து எங்களோட ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இப்போ நேம் போர்டெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அக்ரிலிக்கில் தான் செய்கிறாங்க. அதேமாதிரி QR கோடு எவ்வளோ சூழல் சார் இருந்தாலும் QR கோடில் யாரும் அக்ரிலிக்கில் தான் வருது. QR கோடும் நேம் போர்டுமே என்ன பண்ணுறோம்னா கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா மீடியம் மிக்ஸ், அதாவது புதுசாக நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ அதை எடுத்து நம்ம பார்க்குற பொருளாக இப்போ பயன்பாட்டு பொருளாக உள்ள ஜென்ரலாகவே வந்து தேங்காய் ஓடுனா கரண்டி செய்வாங்க, அதிகபட்சம் இந்த கப்பு இதெல்லாம் டீ கப்பு இதெல்லாம் செய்வாங்க. ஆமாம் சூப்பு இதெல்லாம் உண்டியல் குழந்தைங்கள் வந்து அதிகமாக வாங்கி விரும்புகிறாங்க. இதெல்லாம் உண்டியலாகவே செய்கிறோம். என்னங்க இது வந்து எடுக்கிறது. ஆமாம் கீழே காசு போட்டிங்கன்னா எடுத்துக்கலாம் நீங்கள். ஆமாம் லாக் போடுறாமல் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கானது. ஆமாம் இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் மெட்டீரியலில் தான் பண்ணுறோம். ஆமாம் இந்த மாதிரி லாக் பண்ணுறது குழந்தைங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சேமிப்புக்கான ஒரு ஆவலை தூண்டும் வித்தியாசமான ஒரு பொருளை கொடுக்குறப்ப. அதேமாதிரி இதெல்லாம் நம்மளோட இது தேங்காயோட பொறுத்தளவு என்னென்னா எல்லா வீட்லையுமே பயன்பாட்டு பொருள் இருக்குது. ஆனால் இளநியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா குடிசு தூர தான் போடுறாங்க. ஸோ அதுக்குமே மாற்றம் நம்ம என்ன பண்ணலாம்னா மோதுகள் செய்யலாம். ஸோ கலவே பண்ணாமையும் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ மாற்றுக்காய் ஏதாச்சும் ஒன்று செய்ய முடியும்னு சொல்லி அந்த இளநியோடு எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் ரீசைக்கிள் பண்ணுறோம். அது நம்ம பாரம்பரிய. ஆமாம் இந்த இளநியோடு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே தூக்கி போட்டோடனே காஞ்சு சுருங்கிடும். இப்படி இருக்காது. நீங்கள் இளநியோடு பார்த்துட்டீங்கன்னா குடிச்சு போட்டாங்க. ஆனால் அதையும் தேங்காய் மாதிரி என்ன பண்ணுறோன்னா ஈரம் காயறதுக்கு முன்னாடி எடுத்து இந்த மாதிரி டாலர் அடையாள பொருள்கள் அதே ரிட்டன் கிஃப்ட் நிறைய இப்போ சமீபத்தில் என்ன ரிட்டன் கிஃப்ட் நிறையா போகுது. கஸ்டமைஸாகவே என்ன பண்ணுறோன்னா சிலையாகவே செய்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சூழல் சார்ந்த ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்கன்னா விவசாயம் சார்ந்தா ஏர் கலப்பையை வச்சு செய்கிறதா இருக்கலாம். இல்லை வந்து இப்போ என்வாயன்மெண்ட் டேக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா வரையாடு தமிழ்நாடோட வரையாடு என்ன பண்ணோம்னா தேங்காய் ஓட்டில் செஞ்சு அனுப்பிச்சோம். ஸோ அதெல்லாம் காலைல வச்சுருந்தோம், காலி ஆயிடுச்சு. எனக்கு கம்மியாக தான் கொண்டு வந்து நாங்கள் வந்து திருநெல்வேலியில் இப்போ இது யார் பண்ணுறாங்கன்றதான் இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்கவுமே இது பயணம் பண்ணி ஒரு 2000 பேர்த்துக்கு இந்த கலையை நாங்கள் பரவலாக்கிருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் கொண்டாநகரன்ற பகுதியில் பீடி சுற்றுறவங்க திருநெல்வேலியே பார்த்தீங்கன்னா முக்கூடல அந்த பகுதியெல்லாம் பீடி சுற்றுறவங்க இருப்பாங்க. இப்போ நாங்கள் இருக்க பகுதியில் இருக்க ஒரு 6 குடும்பத்து பீடி சுற்றுறவங்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்து இன்றைக்கி அவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம என்னோட நம்பர் வந்து 94 43 44 44 78. பொருணை ஈகோ கிராஃப்டர்ஸ். பொருணைன்றது தாமிரபரணியோட இலக்கிய பேர். ஸோ அந்த ஊரில் அந்த ஊர் மக்களுக்காக வேலை செய்கிறோம். ஸோ அதனால் அதன் பேர்லேயே இருக்கட்டும் சொல்லி இது சுயஉதவி பெண்கள் குழு எல்லாமே சேர்ந்து இதை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வாழைப்பூ வணங்கியது. வாழைப்பூவை நல்லா பொடியா நறுக்கி எலுமிச்சை உப்புல தண்ணியில ஊற வச்சிரும். ஊற வச்சோம்னா அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா துவர்ப்பு இதெல்லாமே வந்து அதை எடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த வாழைப்பூ அதுக்கு சமமா தேங்காய் இதுல வந்து வேர்க்கடலை பொடி முந்திரி பொடி இதெல்லாம் போட்டு அதுல கொத்தமல்லி மிளகு சீரகம் கொதிக்க வைக்கிறீங்க. இல்ல எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்றதே இல்லைங்க. கொதிக்க வைக்கிறது இல்ல. இது முழுக்க முழுக்க அடுப்பு இல்லாம எண்ணெய் இல்லாம செய்யறது. இது அப்படியே எடுத்து போடுறீங்க. வாழைப்பூ பொடியா நறுக்கி எலுமிச்சை படையல்ங்க. படையல் அடுப்புல எண்ணெய் எல்லாம் உணவாகும். இதுல வந்து வாழைப்பூ தேங்காய் திருவல் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு அது நல்லா பிசைஞ்சு உருண்டை உருண்டையா பிடிச்சி தட்டி அதை விட ஒரு படி மேல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நீங்க எண்ணெயில போட்டு பொரிச்ச உடனே அதனுடைய சுவை போயிடும், அதனுடைய தன்மை போயிடும், அதுல இருக்க சத்துக்கள் போயிடும். இதுல வந்து சத்துக்கள் எல்லாமே அப்படியே இருக்கும். நம்ம இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் ஆரோக்கியம் உங்களோட உடல் மனசு இது எல்லாமே உங்களுக்கு. ரெண்டாவது இங்க நாங்க வந்து எந்த ஜெனடிக்கலி மாடிஃபைட் மரபணு மாற்றப்பட்ட எந்த விதமான காய்கறியும் நாங்க பயன்படுத்துறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இயற்கை உணவுன்னு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் கேரட் கேபேஜ் இந்த மாதிரி zucchini ப்ரோக்கோலி இதெல்லாம் பயன்படுத்துறோம். இங்க வந்து நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் மட்டுமே பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம புளி மிளகாய் வெங்காயம் பூண்டு கடுகு மசாலா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தாம கிட்டத்தட்ட 3000 வகையான உணவுகள் இங்க இதுல பண்ணலாம். காலையில செய்யற சிற்றுண்டில இருந்து
மத்தியானம் சாப்பாடுலேருந்து நைட்டு டிஃபன் ஐட்டம்லேருந்து 2 வேளை ஸ்நாக்ஸு, இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டு, பர்கர், நூடுல்ஸ், பீஸா, இந்த மாதிரி எல்லாம் கூட கட்லெட், சாண்ட்விச், இந்த மாதிரி குழந்தைங்க வந்து முழுக்க எல்லாமே காய்கறியிலேயே செஞ்சு சாப்பிட்றோம். ஆமாம், எந்த சூப்பர் மார்க்கெட் ஃபுட்டும் இல்லாமல், எந்த எசன்ஸ் எல்லாம் சேர்த்தாம ஸ்க்ராட்ச்லேருந்து, இப்போ ரோஜா பூ பானம்னா அப்படியே ரோஜா பூலேருந்து, ஸோ அந்தந்த பொருள்லேருந்தே தயாரித்து அதை அப்படியே கொடுக்கறது தான். இது வந்து நெல்லிக்காய் சாதம். இன்னைக்கு காலையில் வந்து முருங்கைப்பூல சாதம் பண்ணினோம். இது வந்து புடலங்கால கட்லெட். இது வந்து வரகுல இனிப்பு புட்டு. இது வந்து பனங்கிழங்கு மாவு யூஸ் பண்ணி பேடா. இது வந்து வெண்டைக்காய் பெரட்டல். இது என்னங்க எண்ணெய் போல இருக்குங்களா? இதுல எண்ணெய் எல்லாம் இல்லைங்க. இதுல இந்த வெண்டைக்கால குழகுழப்பு தன்மை வந்து ஒரு இல்லைங்களா, அந்த ஸ்லைம், இந்த வாட்டர் கண்டிஷன் இதோடதே. இது சாப்பிடும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்க இப்ப ரெண்டாவது எல்லாருக்கும் பேக் பெயின், மூட்டு வலின்னு, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வெண்டைக்காய் நல்லா வதக்கி அதுல இருக்க வழுவழுப்பு எல்லாம் எடுத்துட்டு சாப்பிடுவோம். ஆனா இந்த வழுவழுப்பு தான் நம்ம உடம்புக்கு அவசியம். ஒவ்வொரு காய்கறியிலும் அந்த காய்கறிகளோட தன்மை எடுத்து சாப்பிடும் போது நமக்கு அந்த காய்கறியோட நன்மை வந்து நமக்கு பயக்கும். அப்பதான் நமக்கு அது கிடைக்கும். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், சமைக்கும் போது அதோட தன்மையும் அதை இழந்துரும். அந்த காய் என்னன்னே தெரியாம போகும் நம்ம சாப்பிடும் போது. ஆனா இதுல வந்து அந்தந்த காயில இருக்கிற அந்த தன்மை, அந்த சுவை, அந்த கலர் எல்லாமே அதுலயே இருக்கும். சுவை அப்படியே இருக்கும், நிறமும் மாறாம அப்படியே எடுக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள். அதோட இல்லாம நம்ம நாட்டுல விளைஞ்ச காய், நம்ம நாட்டு காய்கள், நம்ம மண்ணில் விளையிற காய்கள் மட்டும்தான். ஸோ இதை எடுத்துக்கும் போது உங்களுடைய உடல் மனம் மேம்பட்டு நல்ல ஒரு பாதைக்கு நீங்க அப்படி சாப்பிடும் போது நமக்கு அந்த ராவா தெரியாது. நீங்க சாப்பிட்டு பாருங்க, சாப்பிடுங்க. நீங்க 2 பேரும் அப்படியே பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. புடலங்காவை நம்ம அப்படியே சாப்பிட்றோம். இது அப்படியே குக் பண்ணது நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. இனிமேல் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோன்னா நம்ம ஹெல்த் நமக்கு நல்லா இருக்கும். நம்ம எல்லாமே எண்ணெயில் போட்டு சாப்பிட்றோம். இப்போ வந்து இது வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம். இது செமையாக இருக்குது. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், கலப்படம் இல்லாமல், அப்படியே ராவா அப்படி பண்ணி மேக் பண்ணி தராங்க. செமையாக இருக்குது. வந்தீங்கன்னா இந்த மாதிரி பழக்கங்களை நம்மளும் ட்ரை பண்ணுவோம். இனி வர அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு இதையும் கொண்டு போகணும்னு சொல்கிறேன். ஸோ வந்தீங்கன்னா அக்காவை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்பர் என்னோட நம்பர் தரேன், இல்லாட்டி இங்க உணவகமோட நம்பர். இது உணவகமோட அட்ரஸ். வடபாயாசம் பீடாவோட முழு நேரம் விருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 80 வீட்டு விசேஷங்கள் செஞ்சிருக்கோம், கல்யாணத்துக்கு, சீமந்தத்துக்கு எல்லாம். அப்புறம் இது வந்து எல்லாமே 6 உலக சாதனை. இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சுட்டு 2-3 நிமிஷத்துலயே ஒரு உணவையும் தயார் 6 உலக சாதனை பண்ணிருக்கோம். ஸோ இந்த இயற்கை உணவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. கடையல் சிவகுமார் அவங்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பயிற்சிகள். இப்போ வந்து இது வந்து எவிடன்ஸ் பேஸ்டா, இப்போ வந்து மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த இயற்கை உணவே வந்து நோயில இருந்தாங்கனாலும் அவங்க மறுபடியும் புதுப்பிச்சுக்கலாம் அவங்களோட உடம்பு. அந்த அளவுக்கு வந்து இது எல்லாத்துக்குமே, எல்லா நோயில இருந்து விடுபெற இது ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா காய்கறியுமே சமைச்சதுக்கு அப்புறம் என்ன டேஸ்ட்ல இருக்குமோ அதுதான் அதை விட பெட்டரா இருக்கும். இப்ப புடலங்காவை சாதாரணமா யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. புடலங்காய் பொரியலோ கூட்டோ எனக்கு வேணும்னு கேட்டு யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்தது புடலங்காய். அந்த சுவையே இது வரைக்கும் இப்படியான புடலங்காய் டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருக்கும். இப்போ இதெல்லாம் ட்ரையலுக்கு தரீங்களா இல்ல எப்படி சேல்ஸ்? இத சேல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது நீங்க கேட்டீங்க இல்லையா, இது எப்படி இருக்கும்னு. அதனால சாப்பிட்ட பார்த்த பிறகு நானா சொல்றதை விட அவர் சொல்லும் போது இன்னும் ரிவ்யூலாம் எப்படி இருக்கு மக்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எங்க கிட்ட நிறைய ரிவ்யூஸ் இருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த் வைஸ் ஏதாவது ரெக்கவர் ஆகி வராங்களா? பயங்கரமா. இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா, நாங்க இதுல இருக்கிறதுக்கு காரணம் வந்து எனக்கு வந்து சோரியாசிஸ் கிட்டத்தட்ட 25 வருஷம் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதிரி என்னோட வாழ்வியலே ஃபுல்லா கம்ப்ளீட்டா நான் ரா ஃபுட் தான் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் என்னோட உணவுல வந்து தேங்காய் தான் எனக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 25 வருஷமா மருந்து மாத்திரை சாப்பிட்டதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இதுக்கு போகும்போது முழுக்க எனக்கு இதுலதான் தீர்வே கிடைச்சது. உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். தாராளமா எங்ககிட்ட வந்து முதல் பயிற்சி தான் படையல் அகாடமி நாங்க வச்சிருக்கோம். எங்க வச்சிருக்கீங்க? ஆன்லைன்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுல அட்ரஸ் இருக்கு, படையல் அகாடமி. சோ இங்க வந்து நேரடி பயிற்சி கொடுக்குறோம், ஆன்லைன்ல பயிற்சி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 42 நாடுகள்ல கலந்து
வந்திருக்காங்க. தொடர்ந்து பயிற்சி தான் முதல், பயிற்சிக்கு அப்புறமா தான் உணவகம். ரெண்டுமே இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நேரடியா வந்து அவங்க சாப்பிட்டு பார்க்கும் போது இப்ப நீங்க சாப்பிட்டதுனால உங்களுக்கு தெரிஞ்சுது. சாப்பிட்டு கத்துக்கிட்டு எல்லா குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல பயிற்சி கொடுக்குறோம், காலேஜ்ல பயிற்சி கொடுக்குறோம், நேச்சுரோபதி காலேஜ்ல கொடுத்துருக்கோம், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கூட போய் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வந்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் ட்ரை பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸும் இருக்கு. அவங்க கோயம்புத்தூர் போனீங்கன்னா நேரடியாக கூட சொல்லி தருவாங்க. இதை பார்த்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நோ ஆயில் நோ பாயில். நீங்களாக்கா சொல்லி கொடுப்பீங்க? ஆமா, நானு அப்புறம் டாக்டர் படையல் சிவகுமார் இவங்க ஒரு மாதிரி ஒரு சென்டர் மாதிரி வச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நன்றிக்கா. நன்றி நன்றி. அண்ணா வணக்கம்ண்ணா. நிறைய விதைகள் வச்சிருக்கீங்களா, இதுல என்ன விதைகள்? அண்ணா வணக்கம், என்னோட பேர் விஜய்ங்கண்ணா. நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் தெத்துவாசல்படி கிராமம், தஞ்சாவூர் பக்கம். நம்ம கடந்த 6 ஆண்டுகளா இயற்கை வழி வேளாண்மை பண்ணிட்டு இருக்கிறோம். இயற்கை வழி வேளாண்மையில கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட மரபு காய்கறி ரகங்களை விதைகளா சேகரிச்சு அந்த விதைகளை மக்களுக்கு இலவசமாகவும் விற்பனையாகவும் பயிர் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம 4ஆம் ஆண்டு பனை கனவு திருவிழாவில் பங்கேற்றிருக்கிறோம். இந்த பனை கனவு திருவிழாவில் மக்களுக்கு பார்வைக்கும் விற்பனைக்கும் ஒரு 80 ரகங்கள் பார்வைக்கு வச்சிருக்கிறோம். இது எல்லாமே மரபு காய்கறி ரகங்கள். ஒரு முறை நம்ம விதைச்சோம் அப்படின்னா அதுல இருந்து விதைகளை திரும்ப எடுத்துக்க முடியும். இந்த விதைகளையும் நம்ம உணவா எடுத்துக்க முடியும். அப்ப நஞ்சில்லாத அடுத்த தலைமுறைக்கு உணவை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னா மரபு காய்கறிகளால மட்டும்தான் சாத்தியம். இப்ப நம்மாழ்வார் அவருடைய கனவாவும் அவருடைய நோக்கமாவும் என்னத்தை வெளிப்படுத்தினாரு அப்படின்னா எல்லா உயிர்களுக்குமான நஞ்சில்லாத உணவுனாரு. அப்ப எல்லா உயிர்களுக்குமான நஞ்சில்லாத உணவு எப்ப சாத்தியமாகும் அப்படின்னா மரபு விதைகள்ல இருந்து தான் சாத்தியமாகும். அப்போ விதைகளிலிருந்து பயணம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு 100 ரகங்கள் கிட்டத்தட்ட, ஆனா இப்ப பார்வைக்கு வச்சிருக்கிறது ஒரு 80 ரகங்கள் காய்கறி ரகங்கள் விற்பனைக்கு வச்சிருக்கோம். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த லைன் முழுவதும் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் ரகங்கள். இப்போ இது மலை வெண்டை, அசாம் மலை வெண்டை. இது யானை தந்த வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் லைட்டா இனிப்பு சுவையோட இருக்கும். ஒரு வெண்டைக்காய் ஒரு மலம் இருக்கும். 2 அடி வரைக்கும் நீளமா இருக்கக்கூடிய வெண்டைக்காய். 2 வெண்டைக்காய் 3 வெண்டைக்காய் இருந்தா 3 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு காய்கறி சமைச்சிடலாம். ஒரு செடி இருந்தாலே போதும். இது உருட்டு வெண்டைக்காய். இது சம்பாவுல காய்க்கக்கூடியது. அப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ பட்டம் சார்ந்த பயிர்கள் தேர்ந்தெடுத்து பயிர் செய்ய வேண்டியது ஒருத்தருக்கும் குறிப்பிட வேண்டியது. இதுலயே குருவை இருக்குது, சம்பா இருக்கு. சம்பாங்கிறது 6 மாத காலங்களை குறிக்கக்கூடியது, குருவைங்கிறது 4 மாத காலங்களை குறிக்கக்கூடியது. அந்தந்த பட்டத்துல அதை பயிர் செய்ய வேணும். ஒவ்வொன்றுலயும் என்னென்ன ரகங்கள் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா. என்னென்ன இருக்கு? தக்காளி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறைய ரகங்கள் இருக்கு. நமக்கு மதனப்பள்ளி தக்காளி இருக்குது, லைபீரியன் தக்காளி இருக்கு, எல்லோ செரி இருக்கு, எல்லோ பியர் இருக்கு. இது நம்ம தக்காளியில நிறைய பேர் எல்லா வெரைட்டியும் கேட்பாங்க, அதனால காம்போ கொடுத்துருக்குறோம். ரெட் செரி இருக்கு, பிங்க் பெர்ரி இருக்கு, எல்லோ செரி, பாத்தீங்கன்னா பெர்ரி, சாக்லேட் செர்ரி, இந்த மாதிரி பல ரகங்கள் மார்க்கெட்ல கிடைக்கிறது டிஃபரெண்டா டேஸ்ட் இருக்கும். ஒன்னொண்ணுமே நிறத்துல தனிப்பட்டு இருக்கும், சுவையில தனிப்பட்டு இருக்கும், வடிவத்துல தனிப்பட்டு இருக்கும். அதோட சுவை எல்லாமே மாறுபட்டு இருக்கும். இது என்னன்னா இது சுரக்காய்ங்கண்ணா. சுரக்காயில மட்டும் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்கு. இதை வந்து நம்ம பச்சை சொரன்னு சொல்லுவோம், பாட்டில் சொரன்னு சொல்லுவோம். இதை நம்ம தண்ணி குடிக்க பயன்படுத்தலாம். கட் பண்ணிட்டு பயன்பாட்டுக்கு இது சுரக்காயை பொறுத்த வரைக்கும் பட்டம், கிளிம்பரை பொறுத்த வரைக்கும் பட்டம் பாத்தீங்கன்னா ஆடி தான். ஆடியில பயிர் பண்ணீங்கன்னா தையில உங்களுக்கு குடுவை கிடைச்சிடும். இந்த குடுவையோட இது இப்ப கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. சும்மா சோக்கு மட்டும் வச்சிருக்கீங்க. உள்ள விதைகள் இருக்கு. விதைகள் முளைக்கும். நீங்க குடுவையில வச்சிருந்தீங்க அப்படின்னா இதோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இலவசமா தரீங்கன்னா அது எப்படி? நம்ம உற்பத்தி பண்ற மரபு விதைகள்ல 100%த்துல 40% இலவச பயிர்வு. நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துவோம். அந்த நிகழ்ச்சியில இலவசமா பயிர்வு பண்ணுவோம். பயிற்சிகள் கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கு விவசாயிகளுக்கு பயிற்சிகள் ஒருங்கிணைப்போம். அந்த பயிற்சியில கலந்துக்கிறவங்களுக்கு இலவச விதை பயிர்வு பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு இலவசமா போய் சேரும். இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்போ நம்ம வந்து விதைகளை விற்பனைக்குவோம். என்னுடைய நம்பர் பாத்தீங்கன்னா 6374943575. கண்டிப்பா. நல்லதுங்கண்ணா, நன்றி. நம்ம நிலத்துக்கு தாயகம், நாம இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலத்துக்கு தாயகம் மரபு வேளாண் நிலம் அப்படின்னு பெயரிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த காய்கறி விதைகளை தாயகம் மரபு விதை சேகரிப்பு மையம் மூலமா தொடர்ச்சியா பரவலாக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். நன்றி. ஒரு காய்கறியிலே 5-6 வெரைட்டி இருக்கா? ஆமாங்கண்ணா. 5 இல்லைங்கண்ணா, 10க்கு மேல இருக்கு. தக்காளில 40க்கு மேல இருக்கு. தக்காளியில 40க்கு மேல இருக்கு. வேற எதுல எல்லாம் அதிகமா இருக்கு? வெண்டைக்காவுல பாத்தீங்கன்னா 15க்கு மேல இருக்கு. சொரக்காவுல பாத்தீங்கன்னா 15க்கு மேல இருக்கு. பரங்கிக்காய், வெண்பூசணி, அதுலேயே குமிட்டிக்காய் இருக்கு.
கீரைகளில் பார்த்தீங்கன்னா 15க்கு மேலே இருக்கு. இது எது போட்டாலுமே எந்த மண்ணிலனாலும் விளையும். இதோட குறிப்பிட்ட தன்மை என்ன அப்படின்னா திரும்ப நீங்க விதை எடுத்துக்க முடியும். அந்த விதையை திரும்ப நீங்க பயிரிட முடியும். ஓ சரி. அதான் நாட்டு ரகங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம். இப்போ நீங்க என்ன மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த மாதிரி? எவ்வளோ இது இந்த காம்போ போட்டிருக்கீங்க 25? அது கேட்குறேன். இப்போ விவசாயிகள் நிறைய பேர்களுக்கு விதைகள் தேவைப்படும். அவங்களுக்கு வந்து இவ்வளோ ரகங்கள் இருக்கு. ஆனா விவசாயிகள் சிரமம் இல்லாம பட்டம் இல்லாமலும் பயிர் செய்ய முடியும், அதிக உற்பத்தி கிடைக்கும் அப்படின்னா அதுக்கான ரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரகங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்போ வெண்டைக்காயில இவ்வளோ ரகங்கள் இருந்தாலும் இப்போ நம்ம மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் நிறைய வளர்க்கலாம். ஆனா ஒரு விவசாயிக்கு சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரகங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். சிகப்பு வெண்டை, பச்சை வெண்டை, ஸோ அதெல்லாம் தேர்ந்தெடுத்து 20 சிகப்பு இருக்கா? அதோ நம்ம கிட்ட இருக்கு பாருங்க. இந்த சிகப்புல 3 சிகப்பு இருக்கு. இப்போ இதை வந்து பர்கண்டி வெண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அடர் சிகப்பா, ரத்த சிகப்பா இருக்கும். இன்னொன்னு லைட் சிகப்பா இருக்கும். இதோ இதுல இருக்கக்கூடிய சிகப்பு. இப்போ இதுலவே உருட்டு இருக்கு. இந்த வெண்டைக்காவை கட் பண்ணீங்க அப்படின்னா ரவுண்டா இருக்கும். ஒரு சில வெண்டைக்காவை கட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார் இருக்கும். இதுலயே 5 பட்டை இருக்கு, 6 பட்டை இருக்கு, 8 பட்டை இருக்கு. அந்த பட்டை இருக்கு இல்லைங்களா, ஒன்னு டிஃப்ரெண்ட் ஆகும். ஒன்னு தனித்தனி வெரைட்டி. இது ஆல் வெரைட்டினா என்ன? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மொத்த வெரைட்டி இதுல இருக்கும். மொத்தமா வந்து 1500. இது வந்து அந்த விவசாயிகளுக்கு தேவைப்படாத 450 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க. ஆமா. இப்போ இதுக்கு நம்ம 1600 ரூபாய் வரும். 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 1500 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இடம் எங்க இருக்கு? நமக்கு கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா தெத்துவாசல்பட்டி கிராமம், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சையிலிருந்து 12 கிலோமீட்டர். தஞ்சை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புதுக்கோட்டை சாலையில 12 கிலோமீட்டர் மெயின் ரோட்ல இருக்கு. சரி, நன்றிண்ணா. நல்லது, நன்றி. நம்ம இப்போ வந்து பனை திருவிழாவுக்கு வந்தோம். இங்கே ஒரு வெயிட் தூக்குற மாதிரி ஒன்று பார்த்தோம். இதை பற்றி என்ன நம்ம அண்ணா கிட்ட கேட்போம். அண்ணா சொல்லுவாங்க. சொல்லுங்கண்ணா. நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல இது பேர் வந்து கரலாக்கட்டை. கரலாக்கட்டையை நிறைய பேர் வந்து பழைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் கூட நிறைய இடங்களில் வந்து தூக்கி சுற்றியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து நிறைய மறைஞ்சிருச்சிங்க. இது பொதுவாக யார் யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து ரெஸ்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரெஸ்லிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா, குத்து சண்டை பயிற்சி, அவங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த அப்பர் பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து நிறைய ஒர்க் அவுட் போடுறது மூலிமா உங்களுக்கு வந்து விங்ஸ் நல்லா டெவலப் ஆகும், ட்ரைசப்ஸ் நல்லா டெவலப் ஆகும், ஃபோர் ஆர்ம்ஸு, பைசப்ஸு, மசில்ஸ், இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். ஸோ அதுக்காக தான் பயன்படுத்துவாங்க. இது எத்தனை கிலோ? இது எத்தனை கிலோ? இது வந்து 4.5 கிலோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 7.25 கிலோ. இது என்ன ரேட்டு? இது என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க? இப்போ இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான மரம். களிமருதுன்னு ஒரு மரம் இருக்குது. இந்த மரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அந்த காலத்தில் தெராயெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மரம் யாராவது தெராய் எடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம பார்கின் பண்ணி பேசணும். ரொம்ப உறுதியான மரம்ன்றதுனால உளியில் வேலை செய்கிறவங்களாம் பயப்படுவாங்க செய்கிறதுக்கு. ஏன்னா உளியே வந்து நவுந்து போகும், இல்லைனா வந்து சின்ன சின்னதாக சிதிலாக மாறும். அதே மாதிரி லேத்தில் ஓட்டுறதும் கஷ்டம். அதனால் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் அதிகம் அதுக்கு. அதோட மரத்தை வாங்குறதுக்கான விலை ரொம்ப அதிகம். இந்த மரம் எங்கே இருக்குது? இந்த மரம் வந்து பெரும்பாலும் காடுகளில் தான் கிடைக்குது. இது கண்ணு கூட இப்போ கிடைக்குதான்னு தெரியல. ஏன்னா பழைய மரங்கள் தான் காட்டில் கிடைக்கும். நம்ம கல்வராயன் மலையில் இருக்குது. நம்ம இதில் கல்வராயன் மலையில் இருக்குது. இப்போ நாங்கள் எடுத்த மரம் வந்து ஒரு ஹார்பர்லேருந்து ஒரு வியாபாரி வர வச்சிருந்தாரு. அந்த மரம் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் கையை கோத்து பிடிச்சா கூட அந்த மரத்தை பிடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய மரம் அது. அந்த மரத்தை வந்து லேத் மிஷினில் உள்ளே ஏற்றுறதுக்கு, மரத்தை அறுப்பாங்க இல்லையா, அது அறுக்கிறது ஏற்றுறதுக்கு பொக்லைன் எடுத்தாந்து உள்ளே ஏற்ற முடியும். ஸோ அதனால் வந்து இது மரம் கிடையாது ரேர்ன்றதுனால என்னோட ப்ரைஸ், இந்த மரத்தோட ப்ரைஸ் வந்து 1000 ரூபா. இது வந்து 1750 ரூபா. இப்போ வந்து எல்லாரும் ஸ்டீலில் வந்து வெயிட் தூக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். இப்போ முன்னாடிலாம் வந்து நம்ம மரத்தில் இந்த மரத்தை இதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படி தானே? ஆமாம். இப்போ ஸ்டீலில் நீங்கள் தூக்குறீங்கன்னா கையெல்லாம் உங்களுக்கு காப்பு காய்ச்சிரும் சீக்கிரமாகவே. ஆனால் இதில் எதுவுமே காப்பெல்லாம் காய்க்காது. அதே போல் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு சாஃப்டான ஃபீல் இருக்கும். நீங்கள் இரும்பு தூக்கும்போது ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரொம்ப சாஃப்டாக இது தெரியாது உங்களுக்கு. அதே மாதிரி காலில் கீழே விழுந்தா கூட இரும்பு விழுற அளவுக்குலாம் அடிபடாது உங்களுக்கு. இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெயிட்டில் ஒரு இரும்பு எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அது ஒரு 15 கிலோ 20 கிலோ இருக்கும். ஆனால் இது மொத்த வெயிட்டே வந்து 4.5 கிலோ தான். 4.5 கிலோ. இப்போ 4.5 கிலோ வெயிட் விழும்போது உங்களுக்கு இம்பாக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது இரும்பு வந்துச்சுன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். இது சும்மா எல்லாரும் யூஸ் பண்ணலாமா, இல்லை தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணணுமா? அப்படின்னு எதுவும் கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து முகநூல்லையும் சரி இணையதளத்துலையும் நிறைய வீடியோக்கள்லாம் பதிவிடுறாங்க. எல்லாரும் வந்து ஆன்லைன் மோட் ஆஃப் இதுக்கு வந்துட்டாங்க. கோவிட்க்கு அப்புறம் எல்லாருமே பைஜூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ஸ் வந்துடுச்சு. எல்லா டெக்னாலஜியும் எல்லாம் கற்றுக்குறாங்க. அதே போல் இவங்க வந்து ஆன்லைன் மூலமாக கற்றுக்கலாம். இப்போ எங்களுடைய நம்பர் கூட கொடுக்குறோம். நாங்கள் நீங்களும் சொல்லி தருவீங்களா? சொல்லி தருவோம். இது சேல் பண்ணுவீங்களா? பண்ணுவோம். உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். 97 90 28 23 22. கொரியர் பண்ணிடுவீங்களா? கொரியர் பண்ணிடலாம். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இவங்கள்ட்ட வந்து கொரியர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதில் வேறு ஏதாவது தன்மைகள் இருக்கா? இது வந்து முதல்ல என்னென்னா நமக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடிய அந்த பழக்கம் வந்துட்டாலே வாழ்வியலே நல்லாயிடும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இது என்னன்னா நிறைய தப்பான உணவு பழக்க வழக்கங்கள். எப்போ நம்ம உடம்பை பற்றி கவலைப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்ம தப்பான பழக்க வழக்கங்கள் போக மாட்டோம், தப்பான உணவு எடுத்துக்கவும் மாட்டோம்.
இப்போ உடற்பயிற்சி போய் செய்யறதுனால உடல் ரொம்ப வலிமையா இருக்கும், மனசு ரொம்ப திடமா இருப்பாங்க. அதுக்காகவே நம்ம செய்யலாம். இது வந்து காம்படிஷன் நடத்துவாங்களா, அதெல்லாம் வேற. நமக்காக நம்ம உடம்பு நல்லா மருத்துவமனைக்கு யாரெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே உடற்பயிற்சி செய்யலாம். உடற்பயிற்சி ஒரு சப்போர்ட்டான ஆக்ட். இது தினமும் ஒரே மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னா வச்சுக்க நமக்கு ஒரு போரிங்கா இருக்கும். அப்போ இந்த மாதிரி அப்பாரட்டஸ் ஏதாவது ட்ரை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டெய்லி பண்ணலான்ற எண்ணம் வரும். அப்படிப்பட்டவங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த அண்ணா நம்பர் கான்டாக்ட் கொடுக்குறேன், அந்த அண்ணா கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வாங்கவும் செஞ்சுக்கலாம். அந்த அண்ணா ட்ரைனிங்கும் கொடுத்துப்பாங்க. ஸோ இந்த வீடியோ இதை முடிச்சுக்க. நன்றிண்ணா. கைஸ் டைம் வந்து 4 ஆகுது. இப்போ இவ்வளோ பேர் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, பனை மரம் ஏறு போட்டி வைப்பாங்க. அந்த மரத்தில் வந்து ஒரு மணியை கட்டி விடுவாங்க. யார் வந்து ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு கீழே வராங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு. மொத்தம் 3 ப்ரைஸ் இருக்குது. ஃபஸ்ட் ப்ரைஸ் 10,000, அப்புறம் 5, அதுக்கப்புறம் 3 or 2 நினைக்கிறேன். 3 ப்ரைஸ் வச்சு யார் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு வராங்களோ டைம் செகண்ட்ஸ் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு. ஸோ வாங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ பேர் தொடங்கலை, அதுக்குள்ளே இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஸோ வாங்க, இதுதாங்க அந்த ஆண் மரத்தில் பூக்கக்கூடிய பூ. இதை தான் அவங்க வந்து இந்த நெருப்பில் போட்டு அதை வந்து மண் போட்டு மூடி இதில் தான் அந்த மாவொலி பண்ணுவாங்க, அந்த கறி. ஸோ இதுதான் அந்த பூ, பனை மரத்தில் உள்ள பூ. எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே என்ன நடக்குன்னு பார்க்கலாம். எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க. அப்படியே நேராக போயிட்டு மேலே போயிட்டு மணி அடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கீழே வரணும். யார் ஸ்பீடாக வராங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு. டைம் கணக்கு தான். ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சருன்னு வராங்க. வரலாற்று பயணத்தில் ஊறிக்கொண்டிருக்கும் செஞ்சி டிராவலர் தேவா அவர்கள் பனை ஏறுவார். அந்த பேருக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லைல்ல. அந்த ரியாக்ஷன் வர நீங்க வேற பக்கத்திலே மாடிப்படி இருக்கணும். சரியா? இது பெரிய ஊர். நீ உங்கள் வயசு என்ன? 47. 47 முடிஞ்சிட்டு 48 நடக்கும். போன வருஷம் ஃபஸ்ட் ப்ரைஸ். போன வருஷம் ஃபஸ்ட்டு திருநெல்வேலியில் ஃபஸ்ட்டு. சேலத்தில் வந்தேன். எப்படி இவ்வளோ சின்ன வயசு 17 வயசுலேருந்து நான் பணம் ஏறிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா இருந்ததுலேருந்து நான் பணம் ஏறிக்கிட்டு இருக்கேன், பணம் செய்யிட்டு இருக்கேன். வீடியோவில் வந்துருந்துச்சு. என் வீட்டுக்காரி பணம் வேறு போயிடலாம் அப்படின்னாங்க. சரி பேரை கொடுன்னு ஒரு மாதத்துக்கு முன்னே பேரை கொடுத்துட்டேன். என்னோட பணம் 40 பணம் ஜீவிது. அது பணம் ஏறி டயர்டாகிட்டு அங்கே வந்தேன். காலையிலே 40 பணம் ஏறிட்டு திருப்பி அந்த பணையை ஜீவிட்டு தான் தூத்துக்குடியிலேருந்து பக்கத்துலேருந்து வந்திருக்கேன். கார் பிடிச்சி வந்தேன். 10,000 ரூபாய்க்கு பரிசுக்கு 10,000 ரூபாய்க்கு கார் பிடிச்சி வந்தேன். ஒரு வெறியில் இளைஞர்களுக்கு ஈடாக ஏறி. ஆமாம், இளைஞர்களுக்கு கைஸ் பனை மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இறக்குன கல் இப்போ தான் இறக்குனாங்க. செம்ம டேஸ்ட்டு. ஒரு இனிப்பும்
ஒரு புளிப்புமா வேறு லெவலில் இருந்து காலில் கொஞ்சம் டைம் ஆகி நம்ம குடித்தோம். இது வந்து இப்போவே இறக்கி இப்போவே குடித்தோம். வேறு லெவலில் இருந்து பேருக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு விட்டாச்சு. அண்ணன் வந்து ஒரு ஜக்கா வந்து கல்ப்பா அடிச்சுட்டு ஜம்முன்னு இருக்கார். ஸோ வாங்க இந்த மாதிரி நிறைய எல்லாம் நடக்கும் பார்க்கலாம். கைஸ் சத்தியமாக சொல்கிறேன், பனை ஃபெஸ்டிவல் ஒரு வேறு லெவல் ஃபெஸ்டிவல் கைஸ். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எல்லோரும் ஒரு வாட்டியாவது பார்க்கணும். ஊரில் எல்லா ஊர்லேயும் நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் எல்லோரும் ஒரு தடவையாவது போய் பார்த்துருங்க. எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லா ஃபெஸ்டிவலையும் போய் ஒரு தடவையாவது பார்த்துருங்க. ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்போ ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு பீப்புள்ஸை மீட் பண்ண போது அவங்கள்டோட எக்ஸ்பீரியன்ஸு, இந்த பனை ஃபெஸ்டிவலோட எக்ஸ்பீரியன்ஸு எல்லாம் வேறு லெவல் கைஸ். ஆனால் இன்னைக்கு சத்தியமாக சொல்கிறேன், இந்த கல் இறக்கிறதுலேருந்து சரி, அவங்க பண்ணுற பூஜை, அந்த தப்பட்டை பறையோசை அடிக்கிறது, அப்புறம் இந்த பனை போட்டி, அப்புறம் அவங்க வச்சுருக்க ஒவ்வொரு ஃபுட்டு, நோ ஆயில் ஃபுட்டு எல்லாம் வேறு லெவல் கைஸ். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எல்லோரும் வந்து ஒரு தடவையாக பனை ஃபெஸ்டிவலை பாருங்கள். எல்லோரும் பார்க்க வேண்டியது. இன்னைக்கு நைட்டு வந்து அந்த கார்த்திகை தீபம், அந்த ஒளி, அந்த சுற்றுவாங்க மாவொலின்னு சொல்லுவாங்க, அது சுற்றுவாங்க, அதை பார்ப்போம். அதுவும் வேறு லெவலாக இருக்கும். அதுவும் எனக்கு ஃபஸ்ட் டைமு. அது ஒரு 1000 பேர் சுற்றுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், வேறு லெவலில் இருக்க போது ஃபன் பண்ண போகிறோம். வாங்க. வணக்கங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டு துவரம் பருப்புங்க. நம்ம கிராமத்தில் ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால் எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி நாட்டு துவரையை வேர்க்கடலை வயலில் சுற்றிலையும் போட்டிருப்பாங்க. அது மாதிரி பருத்தி போட்டிருந்தாங்கன்னா பருத்தி சுற்றி துவரம் பருப்பு போடுவாங்க. அந்த துவரம் பருப்பு எதுக்காக அது மாதிரி போடுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான சாம்பார் வைக்கிற தேவையான பருப்பை அவர் சொந்த வயல்லே எல்லாமே உருவாக்கிக்குவாங்க. அந்த மாதிரி நாட்டு துவரம் பருப்பை உருவாக்கி அந்த துவரம் பருப்பை இயற்கையாக துவரையில் வாயு அதிகம், அந்த வாயுவை வந்து வெளியேற்றத்துக்காக அதை செம்மண்ணில் குழப்பி வச்சு, ஊரல் போட்டு செம்மண்ணில் குழப்பி வச்சு முளைஞ்ச பிறகு அப்புறம் களத்தில் காய வச்சு அதுக்கப்புறம் திரவியில் கைத்திரவை இருக்கு இல்லையா, அதில் உடைப்பாங்க. காரணம் என்னன்னா, துவரையில் வந்து வாயு அதிகம். அந்த வாயுவை அப்படியே சாப்பிட்டோம்னா மூட்டு வலி முழங்கால் வலி வரும் அப்படின்னு நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருந்தது. அந்த காலத்தில் எல்லாருமே இந்த மாதிரி துவரம் பருப்பை, பச்சை பயிரை, கொண்டக்கடலையை எல்லாத்தையுமே, தானியங்களை எல்லாத்தையுமே முளைக்கட்டி தான் சாப்பிட்டாங்க, அதில் இருக்கிற வாயுவை வெளியேற்றிட்டு. அதனால தான் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நோயே வரல, மூட்டு வலி வரல, வயிறு உப்புசம் வரல. நிறைய பேருக்கு இப்போ வயிறு தொப்பை வரதெல்லாம் நிறைய சாப்பிட்றதுனால வர்றது இல்லைங்க. இந்த மாதிரி வாயு உள்ள பொருளை வாயுவை வெளியேற்றாமல் சாப்பிட்றதுனால தான் இந்த தொப்பை பெருசாக வர்றதெல்லாம், உடம்பு நல்லா குண்டாகிறது அதுதான் காரணம். அது மாதிரி மலச்சிக்கல் வர்றதுக்கு அதுதான் காரணம். அதனால தானியங்கள் எல்லாத்தையுமே, பச்சை பயிராக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும், துவரம் பருப்பாக இருக்கட்டும், வடை சுடுற கொண்டக்கடலை பருப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம முளைக்கட்டிட்டு அப்புறமா சாப்பிட்டோம்னா அந்த பருப்பு வந்து உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு நல்ல சத்தை கொடுக்கும். அந்த மாதிரி முளைக்கட்டின பருப்பு எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க. நம்மளுடைய ஃபோன் நம்பர் வந்து 97 51 10 44 50. கால் பண்ணி ஆர்டர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுருவேங்க. அதே மாதிரி கோதுமை, கம்பு, கேழ்வரகு, சோளம் இந்த மாதிரி தானியங்களை அரைச்சி மாவாக கூட கொடுக்குறோம். கூழ் ஆக்கிறதுக்கு அல்லது ரவை கிண்டுறதுக்கு கோதுமை ரவா இது மாதிரி எல்லாம் நான் முளைக்கட்டி உடச்சும் கொடுக்குறோம், மாவாவும் கொடுக்குறோம். எல்லாமே அவிக்காம முளைக்கட்டி சாப்பிடணும். நம்ம முளைக்கட்டி கொடுக்கணும், முளைக்கட்டி சாப்பிடணும், அதுக்கப்புறம் சமைக்கணும். இது என்னென்ன புக்கு? இது வந்துங்க நெருப்பின்றி சமைப்போம் நோயின்றி வாழ்வோம் அப்படிங்கிற கான்செப்டில் அந்த புத்தகம் வந்து திருச்சி ஸ்ரீ சைரங்கா இயற்கை யோகா மருத்துவமனையுடைய எம்டி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாருங்க. இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 200 வேலைக்கு நீங்கள் சமைக்காமையே சாப்பிட முடியும். 200 வேலைக்கு சமைக்காமல் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு இதில் வந்து காய்கறிகள், பழங்கள், அந்த அவுல் ஐட்டங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு வேலைக்கு முழு உணவாக ஒரு வேலை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இதில் எழுதியிருக்கிறாருங்க. இதுக்கு அடுப்பு தேவையில்ல, ஆயில் தேவையில்ல, உப்பு தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. நாமளே இதில் போட்டிருக்கிற மாதிரி இதில் படித்து நம்ம ப்ராப்பரேஷன் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாங்க. சமைக்காத உணவு இது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம்னா, அதாவதுங்க இந்த காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சமைக்காத உணவு சாப்பிட்டா தான் நம்ம உடம்புல இருக்கிற ரசாயனங்கள்லாம் வெளியேறும். இந்த புத்தகம் அந்தளவுக்கு பயனுள்ள புத்தகம். இந்த புத்தகம் தேவைங்கிறவங்களும் நம்ம நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. 97 51 10 44 50 நம்ம நம்பருங்க. கைஸ் இங்கே வந்தீங்கன்னா அந்த ஆதிசுவை இயற்கை அங்காடியில் வந்தீங்கன்னா நமக்கு நாமே மருத்துவர், நெருப்பின்றி சமைப்போம் நோயின்றி வாழ்வோம், வேறு சிறுதானிய உணவுகள், உடல் எடை குறைக்கும் உணவுகள் அப்படி நிறைய வச்சுருக்காங்க. மூலிகை சமையல், அதுக்கப்புறம் எல்லாமே நேச்சுரலாக உள்ள ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்மளும் எல்லாம் வாங்கியிருக்கோம். அண்ணனை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே கிடைக்கும். கொரியர் கூட பண்ணி விட்ருவாங்க. இந்த இதில் ஆதிசுவை இயற்கை அங்காடி இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து எல்லாமே கொரியர் பண்ணி விட்ருவாங்க. கொரியர் பண்ணி விட்ருவீங்களான்னா கரெக்டாக பண்ணி விட்ருவாங்க. ஸோ இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 6:44 ஆகுது. இங்கே வந்து கடைசியாக பனைமரம் ஏறி முடிச்சதுக்கப்புறம் இந்த சொக்கப்பானை மாதிரி கொளுத்திருக்காங்க. இது முடித்தோடனே அந்த மாவொலி நடக்கும், அப்போ பார்க்கலாம்.
இது வந்து சொக்கப்பனை மாதிரி கொளுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் போல். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு என்னென்ன நடக்குன்னு பார்க்கலாம். இதாங்க வந்து அந்த மாவொலி. இதில் தான் அந்த பனை மரத்தில் உள்ள பூவை எடுத்து கருப்பு கலரில் மருந்து மாதிரி ஆக்கி அதை உள்ள ஸ்டஃப் பண்ணி பண்ணுவாங்க. அதை நைட் நேரத்தில் சுற்றுவாங்க. அப்போ வந்து கங்கா பறக்கும். நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு தீப்பொருள் மாதிரி நமக்கு கிராக்கர்ஸ்லாம் விடுவோம். இது வந்து நேச்சுரலாகவே நமக்கு வரும். நேச்சுரலாகவே பண்ணி நம்ம பண்ணக்கூடியது. இதான் இந்த மாவொலின்னு சொல்கிறாங்க. இதை நீ எல்லோரும் சேர்ந்து சுற்றுவாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். இதுதான் இனி எல்லாரும் சுற்ற ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து எல்லாரும் சுற்றும் போது பார்க்கலாம். வாங்க அப்படியே. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த மாவொலியை வந்து வச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கங்கு வர ஆரம்பிச்சிட்டு, இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்க வரவங்கள அவங்களே கூப்பிட்டு வாலண்டியராக கூப்பிட்டு அவங்க நமக்கு ஒரு மாவொலி தருவாங்க. நம்ம வந்து கங்கு ரெடி பண்ணி கங்கு தருவாங்க. அதை வச்சு சுற்றிக்கலாம். ஸோ வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. எல்லோரும் வந்து பாருங்கள். பனை கனவு திருவிழா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு திருவிழா. ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். ஃபைனலாக வந்து மாவொலி வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சுத்த போகிறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். அப்படியே ஒரு முடிச்சுட்டு அப்படியே லைட்டு ஆஃப் பண்ணாங்க. எல்லாரும் சுற்றுனாங்க. மறுபடியும் இப்போ லைட் ஆன் பண்ணாங்க. ஏன் ஆன் பண்ணாங்கன்னா யாருக்கா ஏதாவது காயம் பட்டிருக்கான்னு பார்ப்பாங்க. காயம் பட்டிருந்தா அவங்கள அப்படியே மாற்றி விட்டுருவாங்க. ஸோ இனி மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணுவாங்க. பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருந்து கைஸ். ஆனால் சத்தியமாக பெஸ்ட்டு ஒர்த்து. ஸோ பார்ப்போம். கைஸ் ஃபைனலி பனை திருவிழா 2025 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இது வந்து அந்த மாவொலி வந்து சேல் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு சொல்லி. அது வந்து வாங்கினா கூட வாங்கிட்டு போகலாமா. வாங்கக்கூடியவங்க நீ அடுத்தவங்க வரவங்க வாங்கிட்டு போங்க. ஸோ நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, see you guys. நெக்ஸ்ட் ஒரு அட்வென்ச்சரில் சந்திப்போம். டாடா பை பை, see you guys. Love you all.